என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊரில் ஞானி ஒருவர் இருந்தார். ஒரு குடும்ப வாழ்க்கை மேற்கொண்ட ஒருவர் அந்த ஞானியிடம் வந்து தான் ஞானம் பெற விரும்புவதாகவும் தாங்களே குருவாக இருந்து ஞானத்தில் சிறந்த ஞானம் எதுவோ அதை தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். உபதேசம் மூலம் இந்த குடும்பஸ்தருக்கு ஞானத்தை அறிய வைக்க முடியாது என்று ஞானி உணர்ந்தார். அதனால் தினமும் உன் வீட்டின் முன்னால் உள்ள திண்ணையில் காலை முதல் மாலை வரை அமர்ந்திருக்க வேண்டும். அந்த வழியாக ஒரு சலவை தொழிலாளி கழுதையின் மீது பொதிகளை ஏற்றி வருவார். காலையில் ஏற்றி வரும்போதும் மாலையில் திரும்பும்போதும் அதனை கவனிக்க வேண்டும் என்றார் ஞானி. மறுநாள் பொழுது விடிந்தது. குடும்பஸ்தர் திண்ணையில் அமர்ந்தார். சலவை தொழிலாளி அழுக்கு துணி பொதிகளை கழுதை மீது ஏற்றி சென்றதை பார்த்தார். மீண்டும் மாலையில் சலவை செய்த துணிகளையும் ஏற்றி திரும்பி சென்றார். அன்று இரவு அந்த குடும்பஸ்தர் ஞானியிடம் வந்து, நீங்கள் சொன்னது போல காலையிலும் மாலையிலும் கழுதை சென்றதையும் திரும்பியதையும் கவனித்தேன். ஆனால் அதில் ஞானம் தொடர்பான செய்தி இருப்பது போல எனக்கு தெரியவில்லையே என்று கூறினார். அப்போது ஞானி, அன்பனே குடும்பஸ்தா, காலையில் கழுதை அழுக்கு துணிகளை சுமந்து சென்றது. ஆனால் அழுக்கு துணிகளை சுமக்கிறோம் என்ற வருத்தமும் அதுக்கு இல்லை. அதேபோல் மாலையில் சலவை செய்த துணிகளை சுமக்கிறோம் என்ற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. அதுபோலவே துன்பம் வரும்போது அதிக துன்பமின்றியும் இன்பம் வரும்போது அதிக சந்தோஷமின்றியும் இன்பம் துன்பம் இரண்டையும் நடுநிலையான மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே சிறந்த ஞானம். இந்த செய்தியையே அந்த கழுதைகள் மூலம் பெறக்கூடிய சிறந்த ஞானம் என்று அந்த குடும்பஸ்தருக்கு ஞானி கூறினார்.